Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திமுக எப்போதும் சிறுபான்மை மக்களுடன் பயணிப்பது போல திமுகவிற்கு அரணாக சிறுபான்மை மக்கள் என்றும் இருக்க வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் திமுக சார்பில் இஸ்லாமியர்களுக்கு ரமலான் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் பேசிய அவர், தேர்தலுக்காக வாக்குகளை கேட்க வரவில்லை எனவும் குடும்பத்தில் ஒருவனாக ரம்ஜான் வாழ்த்துக்களை கூற வந்திருப்பதாக கூறினார். எப்பொழுதும் போல திராவிட முன்னேற்ற கழகம் உங்களோட இருப்பது போல நீங்களும் எப்பொழுதுமே நம்முடைய இயக்கத்தோடு கழகத்தோடு எப்பொழுதுமே பயணிக்க வேண்டும். எங்களுக்கு அரணாக நீங்கள் இருக்க வேண்டும். தமிழகத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகள் 6% குறைந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழுவின் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. செல்வ பெருந்தகை, திருமாவளவன் உள்ளிட்ட குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகள் 6% குறைந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். அரசு மேற்கொண்டு வரும் விழிப்புணர்வு நடவடிக்கை காரணமாக சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகள் 6 விழுக்காடு குறைந்துள்ளது. வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழக்கின் தன்மைக்கேற்றவாறு வழங்கப்படும் தீருதவி தொகை 8 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக மாநில அரசு நிதியிலிருந்து கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சார்ந்த 421 பேர்களுக்கு வேலைவாய்ப்புகளும் 649 பேர்களுக்கு ஓய்வூதியமும் வழங்கப்பட்டுள்ளன. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.